என்னம்மா இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமான நாள், என்ஜாய் பண்ண கூட விட மாட்ற. அப்படி என்னத்த சாதிச்சிட்டோன்னு ரெண்டு பேரும் ஆட்டம் போட்டுட்டு இருக்கீங்க? மா என்னம்மா இப்படி கேட்ட? நம்மளோட எதிரி இந்த வீட்டை விட்டு போயிட்டான். இனி மேக்னா ரூட் கிளியர் தானே? இதை விட ஒரு சந்தோஷமான விஷயம் இருக்க முடியுமா? இதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு இருப்போம். அவ வீட்டை விட்டு போயிட்டா நாம நினைச்சதெல்லாம் நடந்துருமா? என்ன மேக்னா, நீ விஷம் குடிக்கும் போது சஞ்சயும் வேதாவும் உன்கிட்ட சொன்ன விஷயத்தை எல்லாம் மறந்துட்டியா? என்னோட மருமகள் ஆகிறதுக்கு ஒரு சில தகுதிகள் இருக்கணும். அதுல முதல் தகுதி உண்மையா இருக்கிறது. அதுவே உன்னோட தங்கச்சி கிட்ட இல்ல, பின்ன நான் எப்படி இவளை என்னோட வீட்டு மருமகளா ஏத்துக்க முடியும்? ஏமா கொஞ்ச நேரம் அவ சந்தோஷமா இருக்க கூடாதா? ஏன் பழசுல ஞாபகப்படுத்தி அவளை கஷ்டப்படுத்திட்டு இருக்க? இது சந்தோஷப்படத்துக்கான நேரம் இல்லடி. இத நாம ஒரு வெற்றியாவே பார்க்க கூடாது. இது ரொம்ப சாதாரண விஷயம். இன்னைக்கு நாம வாணி அனுப்பிட்டோம், நாளைக்கே அவள மாதிரி ராணின்னு வேற யாராவது வந்து நின்னா நாம என்ன பண்ணுவோம்? என்னம்மா சொல்ற? ஆமா மேக்னா, வேதா சஞ்சய் ரெண்டு பேருமே உன்னை இந்த வீட்டு மருமகளா ஏத்துக்கிற மைண்ட் செட்லயே இல்ல. அப்போ வேதா சஞ்சய்க்கு வேற ஒரு பொண்ணு பாப்பா தானே? என்னம்மா இப்படி ஒரு குண்டு தூக்கி போடுற? வாணி போயிட்டா இனி ஈஸியா நம்ம மேக்னாவை சஞ்சய்க்கு கட்டி கொடுத்துடலாம் நினைச்சேன். அப்போ அது நடக்காதா? அதுவா நடக்காது, நாம தான் நடக்கணும். அடுத்தது நாம அதுக்கான வேலையை ஆரம்பிக்கணும். அத பத்தி யோசிக்காம ஏதோ புள்ள பூச்சிய வீட்டை விட்டு துரத்தினதுக்கெல்லாம் கொண்டாடிட்டு இருக்கீங்க. மேக்னா, நீ வேதா கிட்ட நல்ல பேர் எடுக்கணும். அவ நீதான் என் மருமகன்னு சொல்லணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு மட்டும் யோசி. சரிம்மா. நீ இந்த வீட்டு மருமகளானதுக்கு அப்புறம் மொத்தமா சேர்த்து செலிப்ரேட் பண்ணலாம். சரிம்மா. ஜெயந்தன், ஜெயந்தன். மோகன், எப்படா இருக்க? இப்ப எங்கடா இருக்க? வீட்ல தான்டா. இந்த வீக்கெண்ட் மீட் பண்ணலான்னு தான் நான் உனக்கு ஃபோன் பண்ணேன். உனக்கு ஹார்ட் அட்டாக் மலர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிருக்காங்கன்னு சொன்னாங்க. எனக்கா? என்னடா சொல்ற நீ? உன்னை பார்க்க தானே நாங்க வந்துகிட்டு இருக்கேன். உன்னை யாரோ நல்லா ஏமாத்திருக்காங்க. எனக்கு ஒண்ணு இல்லடா, நான் நல்லா தான் இருக்கேன். சரி மோகன், என்னாச்சுடா? நான் அப்புறம் பேசுறேன். சரிடா. யார் எனக்கு கால் பண்ணது? ஏன் இப்படி ஒரு பொய்யை சொல்லி ஏமாத்த? அப்பா வந்துட்டாரு. இப்ப அவர்கிட்ட என்ன பதில் சொல்றது? அண்ணா, நீ எதுக்கு பயப்படுற? அவ தப்பு பண்ணா, அதனால அம்மா அவளை வெளியே அனுப்பிட்டாங்க. அப்பா கிட்ட அம்மா பேசிப்பாங்க. பிரச்சனை அதோட முடிஞ்சிருமா? பதிலுக்கு அம்மா கூட அப்பா சண்டை போட மாட்டாரா? யாரு கூட யாருக்கு சண்டை? ஒண்ணும் இல்லப்பா. சாப்பிடுறீங்களா? வித்யா எழுந்துட்டாளா? இவ்வளவுதான் கேக்குற. வித்யா எழுந்துட்டாளா? நான் பார்க்கல. என்ன பார்க்கலையா? வித்யா, அப்பா, வித்யா, 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 வித்யா. விஜய், வித்யா எங்க?
டேய் உன்னதாண்டா கேக்குறேன், வித்யா எங்க? தெரியலப்பா. டேய் தெரியலையா? டேய் தெரியலங்கிறது ஒரு பதிலாடா? மனசா, வித்யா எங்க? இந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் இங்கதான்ப்பா இருக்கோம். நம்ம குடும்பத்துல வித்யாவும் ஒருத்தி தான். வித்யா எங்க? அவளை பத்திலாம் என்கிட்ட கேட்காதீங்க, எனக்கு தெரியாது. நீங்க சொல்லுங்க, வித்யா எங்க? அது இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? வித்யா நம்ம வீட்டை விட்டு போயிட்டா. வீட்டை விட்டு போயிட்டாளா? என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, வித்யா வீட்டை விட்டு போயிட்டா. இந்த குடும்பம் நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இதுக்கு மேல எதுவும் கேட்காம வந்து சாப்பிடுங்க. இனி அவ திரும்ப வரமாட்டா. திரும்பி வர டேய், இங்கிருந்து அவளா போனாலா இல்ல நீங்க அடிச்சு துரத்திட்டீங்களா? அப்பா ப்ளீஸ், தயவு செஞ்சு இனிமே வித்யாவை பத்தி பேசாதீங்க. மனசா, யார் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துனது? அவ ஒரு குடிகாரிப்பா. அவளை எப்படிப்பா இந்த வீட்ல வச்சுக்க முடியும்? யார் அவளை இந்த வீட்டை விட்டு துரத்துனது? நான் பேப்பர்ல என் பேர் வரது ஒண்ணு புதுசு இல்ல. பல தடவை என்னோட பேரு தலைப்பு செய்தியில கூட வந்திருக்கு. ஆனா முதல் தடவையா அந்த வித்யாவால என் பேரு நெகட்டிவா பப்ளிஷ் ஆயிருக்கு. இந்த சொசைட்டில நான் உருவாக்கி வச்சிருந்த என் இமேஜுக்கு பெரிய கலங்கத்தை அவ உருவாக்கிட்டா. இதுக்கு மேலயும் இந்த வீட்ல அவ இருக்கணுமா? அதுக்கு அவதான் காரணமா? இத உன்னால உறுதியா சொல்ல முடியுமா? பிடிக்கல. அதனால நீயே பிளான் பண்ணி அவளை குடிக்க வச்சு நீ அவளுக்கு கெட்ட பேரை உருவாக்கி இருக்க. நான் வீட்டுல இருந்தா அவளை அனுப்ப விட மாட்டேன்னு எனக்கு ஒரு பொய்யா போனை போட்டு என்ன வீட்டை விட்டு அனுப்பிட்டு நீ பிளான் பண்ணி வித்யாவை துரத்திருக்க. அப்பா என்ன பேசுறீங்க? அம்மா அப்படி செய்யற ஆள் இல்ல. டேய், நானும் அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா நடந்த உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே வித்யாவை இந்த வீட்டை விட்டு துரத்துறானா அதுக்கு என்ன அர்த்தம்?
கேவலம் யாரோ ஒரு பொண்ணுக்காக நீங்க கட்டின பொண்டாட்டி மேலேயே பழி போடுற அளவுக்கு வந்துட்டீங்களா? தங்கத்தை குப்பையில போட்டாலும் அதோட தரம் குறையாது. நான் யாருன்னு ஏன் மனசாட்சிக்கு தெரியும். நீங்க சொல்றதால நான் தப்பாயிட மாட்டேன். வித்யாவும் ஒரு தங்கம்தான். அவ அருமை தெரியாம நீதான் அவளை குப்பையில தூக்கி வீசியிருக்க. அது உங்க நம்பிக்கை. அத நாங்க எல்லாரும் நம்பணும்னு அவசியம் இல்ல. இது ஏன் குடும்பம். இங்க எந்த குடிகாரிக்கும் இடம் இல்ல. வேதா, இன்னொரு தடவை வித்யாவை குடிகாரின்னு சொன்ன இங்க நடக்கிறதே வேற. விஜய், வித்யா எங்க போயிருந்தாலும் அவளை உடனே கூட்டிட்டு வா. அவ இனி திரும்ப இந்த வீட்டுக்கு வர மாட்டான். அத நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு தகப்பனா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இவ உங்க பொண்ணு. இவளுக்கு சீக்கிரமே நாம நிச்சயம் பண்ண போறோம். அந்த பார்ட்டிக்கு மாப்பிள்ள தர்ஷன் வந்திருந்து இங்க நடந்ததெல்லாம் பாத்திருந்தா நம்ம குடும்பத்தை பத்தி என்ன நினைச்சிருப்பாரு? நம்ம பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆயிருக்கும்? எனக்கு அதெல்லாம் தெரியாது. வித்யா இங்க வந்து ஆகணும். இனிமே அவ திரும்பி இங்க வர மாட்டா. இங்க வரணும். வர மாட்டா. வரவை. அப்பா 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 என்னாச்சுப்பா? யாரும் என்ன தொடாதீங்க. என்னாச்சுப்பா? அப்பா என்னாச்சு? அப்பா அப்பா தொடாதீங்கன்னு சொல்றல. தொடாத. அப்பா யாரும் என்ன தொடாதீங்க. என் மேல அக்கறை இல்லாத உங்களுக்கு என்ன தொட அருகதையே இல்ல. அப்பா தள்ளிப்பாங்க. அப்பா அப்பா என்னாச்சு? டேய், விடுறா. எத்தனை பேர் என்ன சுத்தி இருந்தாலும் கோமால படுத்திருந்த என வித்யா தான் காப்பாத்தினா. அவ எனக்கு மறுஜன்மம் கொடுத்த. அவ இல்லாத இந்த வீட்டுல நான் வாழ்ந்தா என்ன, செத்தா என்ன? தொடாத. ஏன் இப்படி பண்றீங்க? உங்க குடும்பத்தை பத்தி யோசிக்கவே மாட்டீங்களா? வித்யாவும் இந்த குடும்பத்துல ஒருத்திதான். அவ செஞ்சத தப்புன்னு சொல்றியே, அத உன் மக செஞ்சிருந்தா வீட்டை விட்டு அனுப்பிச்சிருப்பியா? விஜய், டாக்டருக்கு கால் பண்ணு. சரிம்மா. டேய், யார் பார்த்தாலும் என்ன காப்பாற்ற முடியாது. அப்பா அப்பா ஏய், கையிடுறா. தொடாத. அப்பா அப்பா எங்க போறீங்க? வித்யா திரும்பி வராத வரைக்கும் நான் ஒரு சொட்டு தண்ணி கூட குடிக்க மாட்டேன். நான் எந்த ட்ரீட்மெண்ட்டையும் ஏத்துக்க மாட்டேன். அப்பா சொல்றத கேளுங்க. விடு. வித்யா வரணும். வரணும். அப்பா அப்பா போங்க. மாமா அப்பா சொன்ன கேளுங்கப்பா. அப்பா அப்பா கதவை திறங்கப்பா. அப்பா அப்பா
அப்பா ப்ளீஸ் பா கதவு திறங்கப்பா. அப்பா அப்பா ப்ளீஸ் பா. அப்பா கதவை திறங்கப்பா. ப்ளீஸ் பா கதவு திறங்கப்பா. அப்பா 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 கதவு திறங்களே. அப்பா சொன்னா கேளுங்கப்பா. கதவு திறங்கப்பா. அப்பா இப்ப என்ன பண்றது? ப்ளீஸ் பா கதவு திறங்கப்பா. அவருக்கு ஒண்ணும் ஆகாது மாப்ள. நீங்க அப்பா, தைரியமா வெளிய இருங்க. வாங்க. டாக்டருக்கு கால் பண்ணி முதல்ல வர சொல்லுங்க. டாக்டர் வந்தா மட்டும் பத்தாது விஜய். நீ போய் வித்யா எங்க போனான்னு பாரு. யோசிக்காத விஜய், நமக்கு வேற வழி இல்ல. டாக்டர் ஏற்கனவே வார்ன் பண்ணிருக்காருல்ல. ரிஸ்க் எடுக்க வேண்டாம். அவ எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூடி. என்னம்மா அவ திரும்பி வந்துருவாளா? என்ன மன்னிச்சிருங்கம்மா. பிரச்சனைக்கு பயந்து உசுர விடுறது முட்டாள்தனம்னு பல பேருக்கு நானே சொல்லிருக்கேன். ஆனா நானே இன்னைக்கு இந்த இடத்துக்கு வந்து நிக்க ஆளாயிட்டேன். நான் யாருக்கும் பயந்து இங்க வரலம்மா. சஞ்சய் குடும்பத்து மேல வச்சிருக்க பாசத்துக்காக இங்க வந்திருக்கேன். என்னால இதுக்கு மேலயும் அந்த குடும்பத்துல பிரச்சனை வரக்கூடாது. அதான் நான் இந்த முடிவு எடுத்துட்டேம்மா. நான் அந்த குடும்பத்தோட சந்தோஷத்தையே அழிச்சிட்டேம்மா. கல்யாணம் ஆன விஷயம் வெளியே தெரிஞ்சிருமோன்னு என்ன நேரமும் சஞ்சய் நிம்மதி இல்லாம சுத்திட்டு இருக்கான். எனக்காக நான் சொந்த குடும்பத்தையே மாமா எதிர்த்து நின்னுட்டு இருக்காரு. சொந்த பொண்ணு அவரை எதிரியா பாக்குறா. வாக்கப்பட்ட குடும்பத்துக்கு நல்ல பேரை சம்பாதிக்க வேண்டிய நானே அவங்க பேரை பேப்பர் வரைக்கும் கொண்டு வந்து அசிங்கப்படுத்திட்டேனே. இது எதையும் என்னால சரி பண்ண முடியாதுமா. இதுக்கப்புறம் சரி பண்ண முடியுமான்னு கூட தெரியல. அந்த வீட்டை விட்டு ஊருக்கு போனாலும் ஊரு என்ன வாழ விட்டுங்கிற வார்த்தையால என்ன கொல்லும். அந்த வார்த்தையை பொறுத்துக்கிட்டு செல்வமாக்கும் சுமையா நான் வாழ விரும்பலம்மா. என்னைக்காவது ஒரு நாள் என் வாழ்க்கை மாறுங்கிற அந்த நம்பிக்கையில தான் நான் இருந்தேன். இனி அது நடக்கும்னு தோணலம்மா. நான் யாருக்கும் சுமையா இருக்க விரும்பல. இந்த உலகத்துல உசுர சுமையா நடக்காத ஒரே உறவு அந்த உசுர பெத்த தாய் மட்டும்தான். நான் உன்கிட்டே வந்துடுறேம்மா. கடைசி வரைக்கும் இந்த தாலிய யார்கிட்டயுமே காட்ட முடியாம போயிடுச்சேம்மா. என் கூடவே இந்த உண்மையும் செத்து போயிடட்டும். இந்த தாலியால சஞ்சய்க்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவன் மனசுக்கு பிடிச்ச ஒரு வாழ்க்கைய அமைச்சுக்கிட்டு நிம்மதியா வாழட்டுமா.